மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு. இப்ப நாம இருக்கிற பனிப்பாலத்துல இருந்து இந்த மலைப்பாதை வழியா போனா கொஞ்சம் தூரத்துல முத்தேரி வந்துரும். அங்க இருந்து கல்லாடு மலை, அடுத்து வெட்டுப்பாறை தான்னா எதிர்கரையில இருக்கிற மேகமலைக்கு அவங்கள விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடும். ஏ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னா சென்னை டு மூணார் ப்ளஸ் கொடைக்கானல் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பிளானோட டீட்டெயிலு. ஸோ மொத்தம் 5 days லீவ் என் கம்பெனி. ஸோ என் கம்பெனியோட கேலண்டர் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ December 28 Jan 1 வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து மொத்தம் 6 பேர் பிளான் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதில் வந்து 4 பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க ட்ரிப்புக்கு. பாக்கி 2 பேர் ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. எப்பவுமே ஒரு 10 பேர் பிளான் பண்ணால் கம்மியாகும். ஸோ வாங்க நம்ம ட்ரிப்போடு ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிப் வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஆரம்பக்கம் டு மூணார் தான். ஸோ டோட்டலாக 641 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வருது. ஸோ இந்த ரூட்டை தான் நம்ம போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் சென்னை ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஜேர்னி வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450cc. ஸோ இன்னொரு பைக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ப்ளூ பேபி தாங்க. ஸோ ஆள் பார்க்க ரக்கடாக இருக்கான் பாருங்கள். ஸோ இங்கேருந்து தான் போகிறோம் நம்ம ட்ரிப்பு. ஸோ இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ இன்னும் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ பைக்கு சைடில் பார்க் பண்ணிட்டு நாங்கள் ஒரு டீ ஷாப் தான் போயிருந்தோம். ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணோம் பாருங்கள். என்னடா சொன்னேன் உன்ட்ட? என்ன சொன்னேன்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குறான்னா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. நாய் குடிக்க மாட்டேன் டீயா? ஏய், அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து என்னோடய செகண்ட் லாங் ட்ரைவ் ட்ரிப்பு. ஸோ நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இன்னொரு ரூட்டில் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பச்சை பசேல்னு வயல்வெளியும் பார்த்தோம். ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு மெயின் ரூட்டுக்கு போயிட்டோம். ஸோ மெயின் ரூட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ முன்னாடி போகிற கார் வந்து என்னோடய ட்ரீம் கார்னு சொல்லாங்க. ஸோ இது என்ன கார்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர். ஸோ என் ட்ரீம் காரையும் பார்த்துட்டு என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு 350 கிலோமீட்டர்ஸ் தாங்க போனோம். ஸோ ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆனால் இங்கேயே வந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ போகும்போது வந்து நிறைய இந்த தென்னை மரங்கள்லாம் பார்த்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் பைக்கை சைடில் பார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஃபோட்டோவும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் வந்து நான் எங்கள் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹிமாலயன் வந்து சூப்பராக வந்துச்சுங்க பைக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டும் நல்லா தான் இருக்குது. போகிற வழி எல்லாமே வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் எதனா லாங் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டே போங்க. ஸோ கொஞ்சம் கிட்டே வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம மேப்லேயும் அதான் காமிக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டேங்க. நாங்கள் இங்கே ரூம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு போர்டு இருந்துச்சு, அது பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணாக்கிட்ட கேட்கும்போது ரூம் எதுவும் இல்லைன்னாங்க. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணோம், இது பண்ணோம், ரூம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மதிக்கட்டான எஸ்டேட்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து டென்ட்டு தாங்க. ஸோ அது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 1500 சார்ஜஸ் பண்ணாங்க. கேம்ப் ஃபயர் எல்லாமே ப்ரொவைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த பாதியில் போயிட்டோம். ஸோ அந்த ரூட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது போகிறது பார்த்திங்கன்னா நம்ம நவீன் தான், நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ இவர் வந்து என்ன லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, இவர் போட்டு ரைடிங் ஜாக்கெட் தான். ஸோ ஒரு வழியே வந்துட்டேங்க. ஸோ இதுதான் இந்த மதிக்கட்டான் எஸ்டேட்டு. ஸோ இங்கே தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து 3rd கஸ்டமரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்க வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நைட்டு சாப்பிட்டு கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து டென்ட்டில் வந்து தூங்கிட்டேங்க. ஸோ மறுநாள் காலையிலேருந்து வெளியே வந்தேங்க. வெளியே வந்த எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ அழகாக ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது பார்த்தேன் நான். ஸோ இந்த எஸ்டேட்டில் வந்து இவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான்னு வியந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு இந்த இடம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தேஜா கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு முன்னாடி போனேன். ஸோ எப்போயே பார்த்தா நடுவில் இந்த மேகங்கள் வந்துச்சு, இந்த மலை நடுவில். அது ஒரு எடிட்டிங் போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த வியூ பாயிண்ட்டும் ப்ளஸ் அந்த மேகங்கள் வர்றது எல்லாமே.
ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப வியந்து பார்த்தேன். இது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஃபாரஸ்ட் பட்டர்ஃப்ளைன்னு சொன்னாங்க அது. ஸோ அது வந்து வந்துச்சு நம்ம பக்கத்துலேயே. ஸோ அதை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ பெருசாக நீங்களே பாருங்கள். ஸோ இது ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதே பிடிச்சோன்னு அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ நான் வந்து காலைல வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த டீ கடையிலே வந்துட்டோம். ஸோ காலைல வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி டீ சாப்பிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் டைம் கம்மியாக இருக்குது. நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். இன்னும் மூணாருக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஸோ போகலாம். ஸோ நீங்கள் ஏதாவது மலை மேலே அந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா எங்கே பெட்ரோல் பங்க் இருக்கோ அங்கே டேங்க் மட்டும் ஃபில் பண்ணிங்க. உங்களோட சேஃப்டி தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது எங்கன்னா வந்து பெட்ரோல் பங்க் வந்து கொஞ்சம் ரேரு தான். ஸோ வாங்க அகெயின் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது மூணார் போகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்களே நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபயராக இருக்குது. ஸோ இதுதான் கோகுல். இவர் என்ன சொல்ல வர நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு இன்னொரு இளநீர் வாங்கி கொடுத்தோன்னா ஃபேஸில் ஒரு சந்தோஷத்தை மட்டும் பாருங்கள். ஸோ இவ்வளோ அழகான ஒரு மொமெண்ட்டு கொடுத்தது வந்து என்னோடய ப்ளூ பேபி தான். ஸோ எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஒரு ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அது அவனோட பைக்கு மட்டும் தான். ஸோ எனக்குன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஹீரோ வந்து இவர் தான். ஸோ நாங்கள் இன்னொரு வியூ பாயிண்ட்டும் போயிருந்தேங்க. ஸோ அது வந்து பைக்கு வந்து கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதில் நம்ம எடிட்டிங் மட்டும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோகுல் தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ பாருங்கள், அவருக்கும் ஒரு வீடியோ அழகாக போடலாம். பார்த்திங்கன்னா ஆளே ஒரு ரெக்கடாக ஓட்டிகிட்டு வர்றாரு. ஸோ பார்த்தா தெரியுது. ஸோ லாஸ்ட்டில் ஒரு ஃபயராக ஒரு மொமெண்ட்டு பண்ணியிருப்பாரு, நீங்களே பாருங்கள். நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. கூகுள் டிரைவ் வந்து உண்மையிலே வேறு லெவலுங்க. ஸோ மாசாக வந்துட்டான். ஸோ அடுத்தது வந்து கேங்காக ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். போகும்போது என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா அவனுக்கு எடுத்து வச்சுது பாருங்கள், எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஏதோ குரங்கு தாவர மாதிரி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் லவ் ஃபெயிலியர் மூடில் போய்ட்டு மேக்னாவை இழந்த வழி இன்னும் இருந்தது. அது போகணுன்னு தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுங்க. இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதையும் பார்த்துட்டு நம்ம வந்து மூணாரோட டாப் வியூ செக்ஷன் தான் போய்ட்டு இதயத்தில் கவலை இல்லை வட்டம் போட்டு நீ வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா எல்லை தாண்டி நீ ஆடி பாடு. மூணார் வந்து ரீச் ஆகிட்டுங்க. இப்போ டாப் வியூ செக்ஷன் தான் போய்ட்டுருக்கோம். இதோட ஒரிஜினல் வாய்ஸ் நீங்களே பாருங்கள். இது என்னது இது செம்மையா இருக்குது. என்ன தெரியுது செம்மையா. ஸோ மூணாரோட டாப் வியூ செக்ஷன் வந்து இதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 20 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பனி வந்து வந்துகிட்டே இருக்கும், இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து அதுக்கும் 20 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இதுதான் லாஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. இதுக்கு அமௌண்ட்லாம் தேவையில்லை, நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தது நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் பாய்ஸை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இவங்க தான் நம்ம டீமு. அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கீழே இறங்கி போயிருந்தோம் நாங்கள்.
ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் டேஞ்சரான பிளேசஸ் தான் அதுவுமே. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம கீழே தான் உருண்டு போய் தான் விழணும். ஸோ போகிற வழியிலேயே வந்து நம்ம காலி தான். ஸோ இந்த வியூ பாயிண்ட் கீழே காமிக்கிற பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த ஒரு ஸ்டோன் இருந்துச்சு. ஸோ அது மேலே ஏறி நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஃப்ரெண்டு அசால்ட்டாக வந்து இது பண்ணிட்டு பெற ஃபோட்டோ அப்படின்னு சொன்னான். ஸோ எடுத்துட்டேன். இந்த ஸ்டோன் மேலே போகிறது வந்து ரொம்பவே டேஞ்சரு. ஸோ இது வந்து ஒரு எடிட்டிங்கில் காமிக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு டேஞ்சர் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சுரேஷ் அங்க பல்லட்டாலே அங்க போதா மச்சான், இங்க மேலே இருந்துடா, அங்க உட்கார சொல்லுங்க வரோம். ஸோ பார்த்தீங்களா எந்தளவுக்கு டேஞ்சர் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சமாக ஃபோட்டோ எடுத்துட்டோம் அங்கேயே. ஸோ அங்கேயே எடுத்துகிட்டு வந்து டாபிக் செக்ஷன் வரைக்கும் போயிட்டோம். ஸோ போகிறதுலாம் சின்ன சின்ன எஸ்டேட்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு, நம்ம வந்து கேம்புக்கு போயிட்டோம். போனோடனே மைக்கை விட்டு பாட சொல்லிட்டாங்க. ஸோ நான் பாடினோடனே கோகுலோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். மனசில் வந்து மதிக்கேட்டான் எஸ்டேட்டில் ஒரு தாத்தா இருந்தாருங்க. அவர் லவ் ஃபீலிங்லாம் சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ நான் பாட்டெல்லாம் பாடுவேன்ப்பா அந்த பொண்ணு நினச்சின்னு சொன்னார். சரி பாடுங்க தாத்தா, நாங்கள் சும்மா பேசி சொன்னால் அவர் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாடினதை நீங்களே கேளுங்க இப்போது. உனக்காகவே நான் வாழ்கிறேன், கதை எழுது. பாடி முடிச்சோன்னா நம்ம கோகுல் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ தாத்தா கிட்ட சொன்னோம், நம்மளுக்கு இந்த லவ் ஃபெயிலியர்லாம் செட் ஆகாது, வாங்க தாத்தா ஒரு டான்ஸு போடுவோம், உங்களை வேறு லெவலாக மாற்றுறேன்னு சொல்லியிருந்தேன் தாத்தா கிட்ட. சரி வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு தாத்தா கூலிங் கிளாஸ் வச்சுட்டு இருந்தேன். ஸோ தாத்தா எடுத்து போட்டுக்கிட்டு ஆடைய ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பாருங்கள், அடுத்தது செம்மையாக வேறு லெவலில் பண்ணியிருப்பாரு. ஒரு நிமிஷம் நம்ம கோகுலம் தாத்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மூமெண்ட் வந்து அந்த மாதிரி மாற்றியாச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு தாத்தா வைப்பு. ஸோ நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலைல நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது மதிக்கேட்டான் எஸ்டேட்டோட மொத்த டீட்டெயில் வந்து அப்படியே கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போயாவது வந்து மூணாறு எதுனா பிளான் பண்ணியிருந்தீங்களா, ஸோ இங்கே விசிட் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பரோ இன்ஸ்டாவோ எதுனா ஒரு சின்ன மெசேஜ் பண்ணாவே அவங்களே ஃபுல் டீட்டெயில் சொல்லிவிடுவாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. ஸோ வந்து கிளம்புறோம். ஸோ இந்த மதிக்கேட்டான் எஸ்லேருந்து கீழே இறங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் இங்கே கீழே போய் வந்துடுவீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஸோ அடுத்தது நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் வந்து மூணார் டு கொடைக்கானல் தான் என்னோடய ட்ரீம் பிளேஸ் தான் போய்ட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒரு 166 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எந்த வழியாக போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து தேனி பெரியகுளம் இந்த ரூட் வழியாக தான் போகிறோம். ஸோ வந்து எங்கள் மூணார்லேருந்து இறங்கிட்டோம் கீழே. ஸோ இறங்கி போகும்போது ஒரு வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்த்துனே போய்ட்டுருந்தோம் டிரைவிங்கில். ஸோ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் ஹெல்மெட்டு பேக்லாம் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட கொடைக்கானல் ரீச் ஆகிட்டுங்க. இன்னும் வந்து 87 கிலோமீட்டர் தான் கொடைக்கானலுக்கு. ஸோ என்னோடய ட்ரீம் பிளேஸு ட்ரீம் பைக்கு. ஸோ கிட்டத்தட்ட நான் கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வந்து அங்கே அந்த டைமில் மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு கிட்டத்தட்ட கொடைக்கானல் போயிட்டோம். ஸோ அங்கே போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக பக்கத்துலேயே ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ புக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டோம்.
டைம் தான் இருக்குது, 3 o'clock தானே இருக்குது, இன்னும் ஒரு 3 hours 4 hours நம்ம வெளியே சுற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணேங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணி போயிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம் வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸை. பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இடமே வந்து ஒரு டேஞ்சராக இருந்துச்சு, ப்ளஸ் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபால்ஸை நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகிற மாதிரி இருந்தால் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ அந்த வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு போய்ட்டோம். ரூமுக்கு போனோடனே பார்த்திங்கன்னா வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 மணி ஆகுதுங்க. ஸோ அந்த 5 மணிக்கு எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ இல்லை நாங்கள் ரூம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோம். ஸோ கிட்டத்தட்ட 3 நாள் லீவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது 4வது நாள் லீவு. ஸோ இந்த டேட்டு பார்த்திங்கன்னா 31. ஸோ நேற்று வந்து பைக் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு போனால் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா வந்து கொடைக்கானலில் கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கொடைக்கானலில் ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 34 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து எந்த ரூட்டாக போக போகிறோன்னா வந்து பூம்பாறை. ஸோ அந்த கிராமம் வழியாக தான் போக போகிறோம். பூம்பாறை கூட கொஞ்சம் ஃபேமஸானாங்க. வாங்க நம்ம ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் போகிற இடம் எல்லாமே வந்து ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டில் போயிடவங்க நம்ம ஃப்ரெண்டு அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ லொக்கேஷன் ப்ளஸ் கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட. ஸோ நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மூணாரில் வந்து இந்தளவுக்கு நாங்கள் பார்த்ததில்ல. ஆனால் கொடைக்கானல் வந்து நாங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி வந்து லொக்கேஷனில் வரும் உங்களுக்கு. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த மொமெண்ட்டில் ஒரு சாங் போட்டு எடிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டுங்க. கிட்ட வந்தோடனே தான் வந்து ஒரு அண்ணன் சொன்னார், அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எதனால நிறைய அட்டைப்பூச்சி வரதுனால. ஸோ அதனால் வந்து எங்களால் அதில் போக முடியல. நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ நாங்கள் போகும்போது ஒரு வேன் பின்னாடி இந்த பேனர் பார்த்தேங்க. ஸோ என்னமோ யோசிக்கிறாங்க பாருங்கள் அழகாக. நம்ம இதில் ட்ரிப்பு கூப்பிட்டாலும் வர மாட்டுறாங்க. ஆனால் இவங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக நாங்கள் எங்கே போயிருந்தோம், பூம்பாறை முருகன் டெம்பிள் தான் போயிட்டுருந்தோம். ஸோ அது ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன், அதை போடுறோம் பாருங்கள். எங்கே போனால் கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை முருகன் டெம்பிள் தான் போயிட்டுருக்கேன். ஸோ கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கோயிலோட வியூ பாயிண்ட் பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. ஸோ வந்து கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம சாமியை பார்க்குறதுக்கு வந்து இந்த வழியை தான் போய் ஆகணும். ஸோ உள்ளே வந்து நான் வந்து போயிட்டேன். ஸோ நான் போகும்போது ஒரு 20 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ சாமியை பார்த்துட்டு அழகாக என்னோடய தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ முருகரை படுத்து அடுத்து நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து குணா கேவ்ஸ் தாங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து மொத்தமாக வந்து முருகர் டெம்பிள் வந்து குணா கேவ்ஸ் வந்து 16 கிலோமீட்டர் தான். ஸோ குணா கேவ்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு எடிட்டிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள். இது குணா கேவா? நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. இங்கே வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வந்து 10 ருபீஸ் தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ இதோட லொக்கேஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய பள்ளம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். ஸோ நாங்கள் ஒரு மஞ்சுமல் வாய்ஸ் லுக்கு போடலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ
ஸோ நம்ம கீழே ஒரு ஃபோன் கொடுத்துட்டு நாங்கள் ஃபோட்டோக்கு ஃபோஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க, அது நேம்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ நாங்கள் ப்ளூ பேபி அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த லொக்கேஷன் நம்ம பட் தண்ணியெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, பட் லொக்கேஷன் இருக்குது. நம்ம ப்ளூ பேபி வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாக வந்து பனியும் மேகமாக தான் சூழ்ந்துருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். நம்ம கோகுல் வந்து சும்மா இல்லாத அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸோட கீழே இறங்கி போனான். ஸோ அதுவும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு அந்த இடமும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பட் இது வந்து போகிறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். சின்ன இந்த அட்டைப்பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் போனோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த ஒரு ஏரியா வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நம்ம. ஸோ நம்ம எங்கே போனால் வந்து ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே சின்ன சின்ன பிளேசஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ மொத்தம் 4 நாள் லீவு முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் வந்து கொடைக்கானல் நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரூமுக்கு போய்ட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலைல வந்து ரூமில் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புனோடனே வந்து பசங்களாம் சொன்னாங்க முருகர் டெம்பிள் பார்க்கலாம், பழனி முருகன் டெம்பிள் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது வழியெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, இந்த தென்னந்தோப்பெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம முருகர் டெம்பிள் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போனோடனே வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு அன்றைக்கின்னு பார்த்து. ஸோ ஒரு வழியாக முன்னாடி போயிட்டு நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ளே சாமியை பார்த்துட்டு நியூ இயருக்கு ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 ஹவராக நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து உள்ளன்போடு வழிபடுகின்றானோ கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான், சந்தேகம் இல்லை. ஸோ ஒரு வழியாக எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து லீவு கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்க முடியல. ஸோ உங்களுக்கு எதனா லீவ் அதிகமாக கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே விசிட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.